Hello friends, welcome to Steffi Ulagam. எனக்கு கொஞ்ச நாளாவே வந்து நல்ல சுட சுட காரசாரமா பார்பிக்யூ சாப்பிடணும்னு ஒரே ஆசையா இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம வெளிய போய் சாப்பிட முடியாது. அதனால வீட்லயே சின்னதா ஒரு பார்பிக்யூ செட்டப் பண்ணி சூப்பரா grill பண்ணி சாப்பிடலாம் அப்படினு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து நம்ம சமையல் பண்ணும்போது பொரிக்கிறதுக்கு வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் பயன்படுத்துறோம் அப்படினா இருக்குறதுலயே குறைவான டேஸ்ட் இருக்கும். அதுக்கு அப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறமா இரும்பு பாத்திரத்துல சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறமா பார்பிக்யூல இந்த மாதிரி டைரக்ட்டா தீயில சமைச்சோம் அப்படினா டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அவ்ளோ சூடு வரதுனால அந்த ஸ்மோக் ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த நம்ம சமையல் பண்றதுல இறங்கி ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு வீட்லயே பார்பிக்யூ சூப்பரா செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வீட்லயே ஏற்கனவே இருந்த கொஞ்சம் செங்கல் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இது பத்தல. என்ன இந்த சங்கிலிகள் நீ செய்த அதனால இங்க இருந்து ஒரு 4 செங்கல் எடுத்தேன். ஆனா இன்னும் நமக்கு செங்கல் தேவைப்பட்டுச்சு. அதனால கடையில போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இவ்ளோ செங்கல் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வீட்ல இருக்கிற சைஸை காணோம். அப்படியே வர வழியில பார்பிக்யூக்கு தேவையான கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நம்ம டைரக்டா கறியை கீழே வச்சோம் அப்படின்னா அவ்வளவா காத்து போகாம நல்லா எரியாது. அதனால இந்த மாதிரி ஒரு ஒயர் மெஷ்க்கு மேலே வச்சோம் அப்படின்னா எல்லா பக்கத்துலேருந்தும் காத்து போகிறதுனால தீ வந்து நல்லா எரியும், இன்னும் நல்லா சூடாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துடலாம். வெட்டியாச்சு. இனி வந்து நம்ம செங்கல் அடிக்கிடலாம். இந்த மாதிரி பேப்பரை வந்து நம்ம நல்லா சுருட்டிட்டு இங்கே நெருப்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் எரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ எங்கள் பாட்டி வந்து விறகடுப்பில் தீ வைப்பாங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன். அவங்க சுருட்டிட்டு இந்த மாதிரி உள்ளே வைப்பாங்க. நம்மளும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெருப்பு இல்லாமல் புகையாது. உள்ள நெருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இப்படி உட்காந்து பண்ணுறது. அலாண்டுறக்கும் வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோ பக்கத்தில் விடலை. என்னதுடா இது? இந்த பேப்பரை உள்ள போடுவோம். நல்ல புகை வருது. ஆனால் இன்னும் நல்லா சூடாக ஆரம்பிக்கல. இப்போ நல்லா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அழகா எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்போ செஞ்சுட்டு எப்போ சாப்பிட போறோம்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் நல்லா சூடாகிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வச்சா சரியா இருக்கும். நேற்றுக்கு 6 மணிக்கு போல் ஆரம்பித்தோம். எல்லாமே செட்டப் பண்ணி நெருப்பு போடுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. அதனால் வந்து நெருப்பு போட்டதுக்காக ஒரே ஒரு கார்ன் மட்டும் சுட வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு 5 மணிக்கு போல் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு கார்ட்போர்டில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் நெருப்பு போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கறி வச்சுருக்கோம். மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கட்டக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் போடணுமா? சரி, ஓகே. போடும். ஓகேவா?
ஃபஸ்ட்டு பன்னீர் டிக்காக்கு குடமிளகாய், வெங்காயம், அப்புறமா பன்னீர். லைட்டாக வெண்ணெய் தடவிக்கிறேன், அப்போ வந்து ஒட்டாமல் இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. எடுத்து வெளியே வச்சிடலாம். அடுத்தது பர்கருக்கு பேட்டி வைக்க போகிறேன். 3 பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பேட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சம் சீஸ் வைக்க போகிறேன். அப்போ உருகி ரெடியாக இருக்கும். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பர்கரை அசம்பிள் பண்ணுறதுக்கு கீழே வந்து நம்மளோட ஸ்பெஷல் சாஸ், அப்புறமா கொஞ்சம் லெட்யூஸ், சீஸ் உருகி அழகாக இருக்குது பேட்டி. அது மேலே வந்து நம்ம டிக்கா பண்ணோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் அப்படி வச்சுருக்கேன். அப்புறமா மறுபடியும் சாஸ் தடவிட்டு பன்னை மூடிட வேண்டியது தான். அடுத்தது நம்ம மசாலா தடவி வச்சுருக்க சிக்கனை வைக்க போகிறேன். நல்ல சூடாக இருக்குது, ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். வச்சிடலாம். பீட்டா பிரெட்டுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து சிக்கனை உள்ளே வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். மாவு ரெடியாக இருக்குது. வழக்கம் போல் ஒரு டிஷ்ஷும். இதை வந்து லைட்டாக 2 பக்கமும் போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிரும். ரொம்ப அழகாக ரெடி ஆகியிருக்கு. வெளியெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி நல்ல வாசனையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா ரெடி ஆகியிருக்கு. அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ எடுத்துடலாம் நம்ம. சிக்கன் ரெடியாக இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் சாஸ், அப்புறமா நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கன், கொஞ்சம் லெட்யூஸ், வெங்காயம், மறுபடியும் கொஞ்சம் சாஸ் சேர்த்துட்டு மூடிட வேண்டியது தான். அவ்வளோதான். நம்மளோட கடைசி கார்னும் ரெடி ஆகிடுச்சு. இருட்டில் தெரியுதேனா, நான் சும்மா இருட்டோடு இருட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு எல்லாம் முடிக்கிறதுக்கு. கார்னும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ எடுத்துடலாம். கார்னுக்கு மேலே கொஞ்சம் உருட்டின வெண்ணெய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகு, அவ்வளோதான். எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு ஃபுல் பிளேட் தயார். நல்லா இருக்கா? லெக் பீஸ்,
இன்னும் கடிச்சிட்டாப்பலம்மா சே இந்த கொசுக்கிற வேலையே இல்லை. பர்கர் எங்கே இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அது இல்லை, இது பன்னீர். பர்கர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆ புளிக்குதா? ஒரு கடிக்குமா? ஆ டடா, நம்மளோட பார்பிக்யூ பிளேட் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் நல்லா ஜாலியாக ரசித்து சாப்பிட போகிறேன். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய். இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு வந்ததுக்கு என்னை பார்த்து மஞ்சள் மாக்கான்ட்டாங்க. மஞ்சள் மாக்கா மாதிரியே இருக்குது. நான் நல்லா ஸ்டைலாக இருக்குல்ல நினச்சேன். கறியில் சமைக்க போறியாடா? அப்படியா? நீ தான் சமையலாம் அன்னைக்கு. கறி ஆயிட்டியா? அப்படாங்க ஆமாம், 2 கையும் சேர்த்துவேன். ஹைட்டில் இது லென்த்து வச்சுருக்கானான்னு பார்த்துக்கேன். எப்படி வீடியோ எடுக்க முடியும்? அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் இது நெருப்பு வைக்கணும். நீ கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? மேலே பட்டுரும் போ. ஆமாம், அப்போ தள்ளி போயிரு. ரொம்ப ஆபத்தானதுடா. எங்கள் பாட்டி ஒரு குழல் வச்சுருப்பாங்க, அது இல்லாதனால தான் எரியல. தீடா அது. தீ பக்கத்தில் நிற்காது. இங்கே தள்ளி வா. இந்த கோட்டை தாண்டி இங்கே தள்ளி நில். தள்ளி நில்றா பின்னாடி. வாடா. ஆமாம், பக்கத்தில் உட்காந்துக்கிறியா? சரி. கறி எப்போ வெடிக்கும்? அப்போ வாடா, எந்திரிச்சு ஓடி போயிடலாம். வைக்கிட்டா? காத்துல அணைஞ்சு போகுது. விசிறி வச்சு எப்படி விசிறுவாங்க? இப்படியா? விசிறி எடுத்துட்டு வந்து விசிறுவோமா? எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு விசிறிய.